ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, புல்கா ரொட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு உப்பு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா இது மாதிரி கையை மூடின்னு நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க மாவை. ஒரு 10 நிமிஷமாவது மாவை நல்லா பிசைஞ்சாதான் நல்லா புல்கா உப்பி சூப்பராக வரும். பாருங்க, மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மாவு காயாமல் இருக்கானே எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும். 1/2 hour பொறுத்து புல்கா செய்ய ரெடியாகிடலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரொட்டி தவா காஞ்சதும் நம்ம திரட்டின சப்பாத்தியை போட்டு பாருங்கள். ஒன் சைடு வந்து ஒரு 25% வெந்தால் போதும். திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. இப்போ அடுத்த சைடை ஒரு 50% வெந்தால் போதும். நம்ம தவாவை எடுத்துகிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மாதிரி வச்சிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். பாருங்கள், புல்கா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. புல்காவை இன்னொரு முறை திருப்பி விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இன்னொரு புல்கா செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு. அவ்வளோதான், எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.